கரை பாகம் எதிர்பக்கமாக இருக்குதுங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம பார்த்துருக்கணும். இப்போது கீழே கிராஸ் இருந்தால் ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி வச்சிடலாம். இப்போது அளவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பாடி உயரம் 13.5 + 2 வந்து நம்ம வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். இது கீழே 1.5 இன்ச்சு, மேலே வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு, மொத்தம் 2 இன்ச்சு. இப்போ வந்து உயரம் வந்து 13.5. இப்போ வந்து மடித்து தைக்க 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஒரு 2 இடத்துல மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். நான் 1 மீட்டர் கிளாத்து எடுத்திருக்கேங்க. இப்போது இங்கிருந்து பாடி உயரம் 13 இன்ச்சு. ஒரு 2 இடத்துல மார்க் பண்ணிட்டா நமக்கு லைன் கிராஸ் இல்லாமல் நேராக கிடைக்கும். மேலே ஒரு 1/2 இன்ச்சுங்க ஷோல்டர் ஜாயின் பண்ண மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இப்போது இங்கே 1.5 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் 2 இன்ச்சு. பாடி உயரம் 13.5 இன்ச்சு. இப்போது அடுத்தது வந்து நமக்கு பாடி சுற்றளவு 9 இன்ச்சு, தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ பாடி சுற்றளவு இங்கேயே எடுத்துக்கலாம். பாடி சுற்றளவு 9 இன்ச்சு. ஒரு 2 இடத்துல 3 இடத்துல வச்சுக்கலாங்க. எக்ஸ்ட்ரா அப்புறமா மார்க் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுறது. இப்போ இது லைன் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு தோள்பட்டை வந்து 5.25 இன்ச்சு இருக்குது. 5.25 பாருங்கள், இங்கேருந்து 5.25 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். எப்போவும் வந்து தோள்பட்டை நாம் மார்க் பண்ணுறப்போ இந்த டேப்பை வந்து இந்த கோடுக்கு உள்ளே தான் வச்சு மார்க் பண்ணணும். பாருங்கள், 5.25 இன்ச்சு. அடுத்தது ஷோல்டர் 3.25 வந்து ஷோல்டர் இங்கே பாருங்கள், 3.25ங்கிறது நமக்கு 2.5 இன்ச்சு தான் ஷோல்டரு. 1/2 இன்ச்சு வந்து கை பாகம் தைக்கிறதுக்கும், 1/4 இன்ச்சு வந்து கழுத்து பாகம் தைக்கிறதுக்கும், மொத்தம் 3/4 இன்ச்சு. 2.5 + 3/4 3.25 இன்ச்சு வந்து பாருங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறது நமக்கு பக்க கழுத்து. பாருங்கள், 2 இன்ச்சு பக்க கழுத்து. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பக்க கழுத்து. அடுத்தது ஆம்போல் உயரம் வந்து 5.25 இன்ச்சு. இந்த 5.25 இன்ச்சு தோள்பட்டையும் 5.25 தான், ஆம்போலும் 5.25 தான். ஒவ்வொருத்தருக்கு அது மாதிரி தோள்பட்டையும் ஆம்போல் உயரமும் ஒரே அளவு வரும். ஆனால் கொஞ்சம் சைஸு பெரிய சைஸ் ஆக கொஞ்சம் வந்து மாறுபடும். அதாவது 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேறு உடல் அமைப்பு எப்படியோ அது மாதிரி வருங்க. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து தோள்பட்டியும் 5.25 தான் வருது, ஆம்போல் உயரமும் 5.25 தான் வருது. 5.25 உயரத்தை நாம் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து லைன் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து லைன் போட்டுக்கலாம், அப்புறம் இங்கே லைன் போட்டுக்கலாம். அடுத்தது பின் கழுத்து உயரம் வந்து நமக்கு 7.5 இன்ச்சு வருது. பின் கழுத்து உயரம் 7.5. இப்போ பக்க கழுத்து நமக்கு 2 இருக்குல்ல. இப்போ நமக்கு கழுத்து கொஞ்சம் ப்ராடாக, அதாவது கொஞ்சம் ஷேப்பாக வேணும்னா இங்கே இருக்கிற 2 இன்ச்சுன்னா இங்கே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு அதிகமாக சேர்த்துக்கலாம். நாம் வந்து 2.25 நான் வச்சுக்கிறேன், ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக சேர்த்துக்கிறேங்க. இங்கே 2 இன்ச்சு, இங்கே 2.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போது இங்கே வந்து கழுத்து கொஞ்சம் பெருசாக யூ ஷேப்பில் வரணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இங்கே இந்த எல் ஷேப்பில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு பெண்ட் எடுத்து இப்படி வளைச்சிக்கலாம். இல்லை ரவுண்டாக வேணும்னு சொல்கிறாங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. நான்
அப்போ அரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் நாம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தது நான் இங்கே எழுதுனது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. அதாவது பாடி உயரம் 2 இன்ச்சு அதிகம் சேர்த்துருக்கேன். பாடி சுற்றளவு 1.5 இன்ச்சு, பாடி சுற்றளவு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மற்றதெல்லாம் அதே அளவு தான். பின்கழுத்து உயரம் 7.5 இன்ச்சு வச்சுருக்கேன். தோள்பட்டியும் அது எழுதின அளவு எடுத்தது தான். ஷோல்டருக்கு நம்ம எழுதுகிறப்பவே நம்ம வந்து 3/4 இன்ச்சு அதிகமாக சேர்த்துருக்கோம், ஏன்னா தையலுக்காக. அடுத்தது பக்க கழுத்து 2 அதே அளவு தான் நம்ம வச்சுருக்கோம். ஆம்ஹோல் உயரமும் அதே 5.25 தான் வச்சுருக்கோம். இப்போ ஆம் ரவுண்டு 7.5, ஆம் ரவுண்டு வந்து 7.5 இன்ச்சு இருக்குது. ஆம் ரவுண்டு எப்படி வரையணும்னா பாருங்கள், இங்கிருந்து 1.25 இன்ச்சு இந்த முனையிலேருந்து வைக்கிறேன். அப்புறம் இங்கிருந்து 5.25 பாதி சென்டர் பாயிண்ட், சென்டரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கிருந்து ஒரு 3/4 இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். 3/4 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஃபஸ்ட்டு டாட்டாக பண்ணிக்கலாம். இப்போ நாம் அளந்து பார்க்கணும். ஆம்ஹோல் ரவுண்டு 7.5 இன்ச்சு வருதான்னு அளந்து பாருங்கள். விரல் ஒவ்வொரு விரலாக வச்சு அளந்து பார்த்தா நமக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், நமக்கு 8 இன்ச்சு கிடைக்குது. 8னா இப்போ வந்து இங்கே மேலேருந்து நான் அளந்தேன். பாருங்கள், இங்கிருந்து அளந்தேன். பார்த்தீங்களா? இதுதானே நமக்கு பாடி சுற்றளவு. இப்போது 8 இன்ச்சு இருக்குது. இது வந்து நம்ம இந்த அரை இன்ச்சு இது போயிட்டா நமக்கு 7.5 வரும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இருந்து, ஏன்னா இது உள்ளே போயிடும் தைக்கிறப்போ, அதனால் இப்போ இங்கிருந்து அளந்து பார்க்கலாம். ஒரு பாயிண்ட்டு கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கிது. 7.5 + 1 கிடைக்கிது. இப்போ இதுக்கு நாம் என்ன பண்ணலான்னா, இப்போ பாடி சுற்றளவும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும் இன்னொரு தடவை. பாருங்கள், 9 இன்ச்சு வருது. இப்போது நம்ம பின் கழுத்து வரைஞ்சிருக்கோம்ல, இந்த கழுத்திலிருந்து நம்ம அளந்து பார்க்கலாம். பாடி சுற்றளவு நமக்கு என்ன, 9 இன்ச்சு. பார்த்தீங்களா? இங்கே 9 இங்கே வச்சுக்கிங்க டேப்பில். இப்போ டேப்பை லைட்டாக இதுன்னா பாருங்கள், நமக்கு இப்போது ஒரு பாயிண்ட்டு முன்னே வருது. அது மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அளந்து பார்க்கலாம். இது வந்து இதுக்கு போயிடும், தையலுக்கு போயிடும் இந்த அரை இன்ச்சு. அதிலிருந்து இங்கே இப்படியே அளந்து பார்க்கலாம். ஒவ்வொரு விரலாக விட்டு டேப்பை இன்ச்சு அளந்து பார்த்தா பாருங்கள், இங்கே முன் பாயிண்ட் அளந்தனால இது 7.5 வருது. ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தது. இப்போ இங்கிருந்து நம்ம பாடி சுற்றளவு 9 வச்சா இது செகண்ட் இருக்கிற லைனு. இப்போ கழுத்து இருந்து நாம் அளந்து பார்த்தப்போ இன்னொரு தடவை கழுத்திலிருந்து அந்த 9 இன்ச்சு அளந்து பார்க்குறப்போ 9 இன்ச்சு வருது. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டும் பாடி சுற்றளவும் இந்த இடத்துல கரெக்டாக வருது. அப்போ நமக்கு இதுதான் பாடி சுற்றளவு. இங்கிருந்து பாடி சுற்றளவு இருந்தால் நமக்கு அடுத்த லைன் அடுத்தது தான் பாருங்கள் இது வருது. நம்ம அது மாதிரி இப்போது ஆம்ஹோல் ரவுண்டு நமக்கு சரி வரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆம்ஹோல் உயரம் அதிகம் இல்லை கம்மி பண்ணணும். நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஆம்ஹோல் உயரத்தை 1/4 இன்ச்சு அரை இன்ச்சு கம்மி பண்ணி இல்லை அதிகப்படுத்தி நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம பாடி சுற்றளவு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ பார்க்குறப்போ கழுத்து விட்டு இருக்குதுல்ல, அதிலிருந்து தான் நம்ம அளந்து பார்த்து பாருங்கள் இப்படி. இப்போ இதே நம்ம இப்படி செஞ்சால் 9 இங்கே வருது, இந்த லைன் தான் வருது. இப்போது கழுத்திலிருந்து நம்ம வந்து பார்த்தா 9 இன்ச்சு இங்கே வருது. இப்போ இதுக்கு அளந்து பார்த்தா ஆம்ஹோல் ரவுண்டு நமக்கு கரெக்டாக 7.5 இன்ச்சு வருது. அப்போ நமக்கு இதுதான் பாடி சுற்றளவு, ஆம் ரவுண்டு எல்லாம் இது கரெக்டாக வருது. சரிங்களா? அப்போ இங்கேருந்து நாம் 1.5 இன்ச்சு. இப்போது இதுதான் நமக்கு வந்து ஆம்ஹோல் ரவுண்டுக்கும் கரெக்டாக வருது, பாடி சுற்றளவுக்கும் கரெக்டாக வருது. இந்த பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட்டு முன்னே வருது. அதனால் நம்ம அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கிருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக. இப்போ அதுக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள்,
வந்து இதில் 8.5 இன்ச் இருக்குது, அதில் பாதி மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து வந்து ஒரு 3.5 to 4 இன்ச்சு நம்ம வைக்கலாம். அதாவது அவங்க மிட் பாயிண்ட் எத்தனை வருது, ஒவ்வொரு பாடி சுற்றளவு அளவு ப்ளவுஸில் இப்படி வருது. ஒவ்வொருத்தருக்கு வந்து 10லேருந்து 11 வரைக்கும் வரும். நான் 10.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். பாருங்கள் 3.5 இன்ச்சு வருது. 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த டாட் வந்துங்க முன்பக்கமாக வந்து அந்த பாயிண்ட் வருதுல, முதல் டாட் இட்டிக்கிறதுல அந்த இடமும் இந்த இடமும் சென்டராக இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து அந்த மாதிரி கரெக்டாக உக்காந்தாருன்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக நகராமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி டாட் வச்சுக்கலாம். இந்த சைடு இருந்து 4 இன்ச்சு வரைக்கும் இந்த உயரம் நம்ம வைக்கலாம். ஒரு ப்ளவுஸில் அதாவது ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து அந்த பாயிண்ட் வந்து 10ல் கூட நிற்கும். இல்லை ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 11 இன்ச்சு வரும். அது ஒவ்வொருட உடம்பு வாகு இப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு நம்ம தைக்கிறப்போ நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு 28 வருது. மொத்தம் 4 வகுத்தா 7 வரும். 4 சைடுக்கு 7 வரணும். இது வந்து தைக்கிறப்ப நம்ம இடுப்பு சுற்றளவு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. ஈஸியாக பிகினர்ஸ் கூட இது மாதிரி ஒரு தடவை கட் பண்ணி தைச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ப்ளவுஸ் தைக்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு இது தான். ஒரு 4 ப்ளவுஸ் நீங்கள் தைச்சா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸ் தைக்கலாம் எல்லாருமே. அதாவது ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டாதாங்க ரொம்ப ஈஸி. இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும், ஸ்டிச்சிங்கும் ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து அர்க்காட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல தையல் வரணுங்கிறத நம்ம அர்க்காட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மடித்து தைக்கிறதுக்கு அந்த லைனில் நம்ம அர்க்காட் பண்ணிக்கலாம். டாட் கூட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுருக்கமாக இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன டிப்ஸ் என்ன பண்ணலான்னா பாருங்க, இந்த லைன் இருக்குல்ல மடித்து தைக்கிறோம்ல அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு, அதே மாதிரி இங்கே கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, இதாவது எல்லாம் கட் பண்ணிட்டு தான் இந்த கோடு போடணும். பாருங்க இந்த டாட் இருக்குதுல்ல அந்த இடத்துல இருந்து கீழே இருக்கிற நான் லைன் போட்டு காட்டுறேன். பாருங்க இங்கிருந்து கிராஸாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம லைன் போட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி நம்ம லைன் போட்டுக்கணும். இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டாட் இடத்துல இருந்து கிராஸாக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி நாம் கட் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து தையல் வந்து இந்த இடத்துல இருந்து தான் நம்ம மடித்து தைக்கணும். மடித்து தைக்கிறப்போ இந்த இடத்த விழுந்துடும். சரிங்களா, இன்னொரு அர்க்காட் போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல தான் இது நம்மளுக்கு தைக்கிறப்போ இந்த டாட் பிடிச்சிட்டு தைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து இப்படி வந்து கரெக்டாக உக்காந்துக்கும். தைக்கிறப்போ வந்து சைடும் வந்து கரெக்டாக வரும். இந்த இடத்துலையும் நமக்கு சுருக்கம் வராது. அதுக்காக தான் இந்த வந்து இந்த கிராஸ் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டா நீட்டாக நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். அவ்வளோதாங்க, பேக் பார்ட்டு கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணுவோம்.